ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கம் வந்து எவ்வளோ விலை உச்சத்தில் ஏறினாலும் நம்மளால் வந்து தங்கத்தை வந்து கொஞ்சமாச்சும் வந்து சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான என்னென்ன டிப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட சொல்கிறேன். நான் வந்து என்னென்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மந்த்லி வந்து பட்ஜெட் பிளானிங் வந்து போடுவோம், சரிங்களா? ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் பட்ஜெட் பிளானிங் வந்து போடுறப்பவே நம்ம வந்து கோல்டுக்கான அந்த பிளான் வந்து போட்டுடணும், சரிங்களா? அது 6 மந்த்தா அப்படி இல்லைன்னா 1 இயரா அப்படின்றதையே வந்து நம்ம 11 மந்த் ஸ்கீமாக போட போகிறோமா, இல்லை வந்து எப்படி மாதம் போயிட்டு நம்ம காயினாக வந்து வாங்கி வைக்க போகிறோமா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிடணும். ஸோ மந்த்லி வந்து நம்ம பிளானிங் போதே வந்து நம்ம பட்ஜெட் பிளானிங்கும் பண்ணி வச்சிடணும். கோல்டுக்கான பட்ஜெட் பிளானிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது 1000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 2000 ரூபாவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கோல்டுக்கான ஒரு சேமிப்பாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய சேமிப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து தங்கத்தில் மட்டும்தான் நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும் அப்படியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தங்கத்தை தவிர நீங்கள் வந்து ஏலச்சீட்டுகள் இருக்குது, தீபாவளி ஃபண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து பிரித்து வந்து சேமித்து வைக்கலாம். ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஹைக்கில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் தான் வந்து ரொம்ப வந்து பீக்கில் வந்து போய்ட்டுருக்குது. நம்ம இப்போயே வந்து தங்கத்தை வந்து நல்லா வந்து சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் 8000 ரூபா வந்து வாங்குறீங்கன்னா ஒரு கிராமு 10,000 ரூபா வந்து வந்தால் அது உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ரைட் டைம்ங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு நகையை கூட அடகு வச்சு நீங்கள் வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறேன்னா, அப்படி இல்லைன்னா வந்து நான் யூஸ் பண்ணுற பர்பஸ்க்கு வாங்குறேன்னா அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவுபடுத்திடணும். ஸோ யூஸ் பண்ணுற பர்பஸ்னால் நம்ம வந்து ஜுவல்லாக வந்து வாங்கணும். இதே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் நம்ம வந்து காயினாக வந்து சேமித்து வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மந்த்து வந்து நீங்கள் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 12 மாதம் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போக்கிட்ட வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் காயினும் இருக்கும், ஜுவல்லும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஜுவல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதனா வந்து இப்போது இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, வீடு இடம் அந்த மாதிரிலாம் வாங்குறப்ப அது வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து செய்கூலி சேதாரம் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு செய்கூலி சேதாரத்துக்கு பதிலாக நம்ம வந்து அதுக்கு பதிலாக வேறு எதனா வந்து நகையை வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் வந்து நம்ம எது ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுவல்லாக வாங்கினா யூஸ் பண்ணிக்கலாமே, எங்கன்னா போனால் வந்தால் நம்மளுக்கு எவ்வளோ ஜுவல் வந்து இருந்தாலுமே வந்து பத்தாது. ஸோ லேட்டஸ்ட்டு மாடலாக என்ன இருக்குது அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து தேடிட்டுருப்போம், சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நிறைய வந்து தங்கம் வந்து நம்ம சேர்த்து வைக்க முடியும். எவ்வளோ ஹைக்கில் போனாலுமே, ஸோ இப்போ 10,000 ரூபா இருந்தாலுமே நம்ம அதுக்கேற்ற அமௌண்ட்டில் நம்ம வந்து கோல்டை வந்து சேர்த்து வைக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப வந்து நீங்கள் கவனித்து சேர்த்து வைக்க வேண்டிய நம்ம காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ இப்போயே வந்து நீங்கள் சேமிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு 20,000 30,000 விற்கிறப்ப நம்மளால் சுத்தமாக வந்து எதுவுமே நம்ம கையில் வந்து தங்கம் அப்படின்றத சேமிப்பே வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக வந்து தங்கத்தை வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம சேர்த்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்து நடக்கலை, நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு 10 to மினிமம் 10 இயர்ஸ் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போ வந்து இந்த விஷயத்தை தான் வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு வந்து யோசித்து வச்சுருந்தேன். அதனால் வந்து தங்கம் வந்து நீங்கள் இவ்வளோ போகுது அவ்வளோ போகுது அப்படின்ற மைண்ட் செட்டே உங்களுக்கு வேணாம். என்றைக்காக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து தங்கத்தை தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கணும். பார்ஷியல் இன்கம் வந்து உங்கள் இன்கம் பார்ஷியலாக இன்கம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் சேமித்து வச்சாலே போதும், சரிங்களா? இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.